போப் பிரான்சிஸ் மறைவு என்பது உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தி. கடந்த 21ஆம் தேதி அவர் காலமானார். தற்போது அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமையகமாக கருதப்படும் வாட்டிக்கன் நகரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய புனித பீட்டர் சதுக்கத்தில் உள்ள பசிலிக்காவில் தற்போது போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு ரோம் நகரில் உள்ள புனித மரியா பேராலயத்தில் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ரோம் நகரில் உள்ள புனித மரியா பேராலயம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு பேராலயம். பனிமய மாதா அன்னை பேராலயம் என்பது அந்த பேராலயம் குறிப்பிடப்படுகிறது. அங்குதான் போப்பினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக நடைபெறும் அந்த இறுதிச் சடங்குகள் தான் தற்போது வாட்டிக்கன் நகரில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரது துணைவியாரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுபோல உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 2 லட்சம் பேர் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். போப்புக்கு பிரியாவிடை கொடுக்கும் வகையில் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடைபெற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். போப் என்பது போப் பதவியை பொறுத்தவரையில் அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய உயரிய ஒரு பொறுப்பாகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கத்தோலிக்கர்களுடைய தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த பொறுப்புக்கு 2013ஆம் ஆண்டு போப் பிரான்சிஸ் வந்தார். அதற்கு முன்னாடி இருந்த 16ஆம் பெனடிக்ட் போப்பாண்டவராக இருந்த 16ஆம் பெனடிக்ட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து போப் பிரான்சிஸ் அந்த பதவிக்கு வந்தார். அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு தனித்துவமான போப்பாண்டவர்கள் ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள் என்றாலும் கூட இந்த பிரான்சிஸை பொறுத்தவரையில் இவர் மிகுந்த தனித்துவம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார்.